வார்னால இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சிலிண்டர்னால கடைலாம் மூடுறாங்க, ஹோட்டல்லாம் மூடுறாங்க. அப்படின்னா பிஜில சோறு இருக்குமான்னு தெரியல. இதை சாக்கா வச்சு நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டுல வந்தாலும் வீட்டுல சிலிண்டர் இருக்குமா? வீட்டுல சிலிண்டர் இருந்தாலும் இப்ப புக்கிங் ஆக மாட்டேங்குது வேற சொல்றாங்க. இது இல்லாம இன்டர்நெட் கனெக்ஷன் பாதிக்கப்படுன்றாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் பாதிக்கப்படுது அப்படின்னா நான் எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும்? அது இல்லாம இப்ப எல்லாருமே எலக்ட்ரிசிட்டிக்கு மாறி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி, எலக்ட்ரிக் அடுப்பு அப்படி மாறினாலும் கரண்ட் பில்லு எல்லாமே விலை ஏறிடும். அப்ப பவர் கட் அதிகமாகும். ஏன்னா தேவையான சப்ளை கொடுக்க முடியாது. அப்ப பவர் கட் அதிகமாச்சு அப்படின்னா ஆல்ரெடி வெயில் காலம் உக்கிரமா வேற இருக்கு. இதுல வேற கரண்ட் அடுப்பை விட்டுட்டு நாங்க விறகடுப்புக்கு மாறுறேன்னு ஹோட்டல் சொல்றாங்க. இப்ப விறகடுப்புக்கு மாறினாங்க அப்படின்னா நிறைய மரத்தை வெட்டுறாங்க. மரத்தை நிறைய வெட்டினாங்க அப்படின்னா ஆல்ரெடி தண்ணி வத்திட்டு இருக்கு. அப்புறம் எப்படி மண்ணெல்லாம் பெய்யும், அப்புறம் எப்படி இதாகும்? இது இல்லாம பெட்ரோல் டீசல் விலை வேற. பெட்ரோல் டீசல் விலை ஏறினாலே அத்தியாவசிய பொருட்களோட விலை ஏறலாம்ல. அப்ப அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறிச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் எல்லாம் நடக்கும்ல. இன்ஃபிளேஷன் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஏழையாவும் பணக்காரம் இல்ல, நம்ம ஏழையா தான் இருப்போம். இதனால எக்கனாமி டவுன் ஆகுமோ? என்ன நடக்கும்? என்ன நடக்க காத்திருக்கு? உயிரோட இருப்பமா? ஒன்னும் புரியலையே. தங்க விலை ஏறுமா குறையுமா? அதை சொல்லு.